கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பிரியமானவர்களே, இங்கே ஒரு ஜாதிக்கு தேவன் தன்னுடைய வாசல்களை திறக்கிறார். இங்கே நாம் என்னென்ன வாசல்களை திறக்கிறார், யாருக்கு அதை திறக்கிறார் என்றுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், நீதி உள்ள ஜாதிக்கு அவர் தம்முடைய வாசல்களை திறக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி, நீதி உள்ள ஜாதி. அதுக்கு அடுத்த வசனம், 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் என்று நாம் 3வதாக பார்ப்பது என்ன என்றால் விசுவாசம். ஆதலால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிரியமானவர்களே, அவர் நமக்கு சத்தியம், அவர் நமக்கு நீதி, அவரே நமக்கு விசுவாசமாக இருக்கிறபடினால் அவரை கை கொண்டு, அவரை விசுவாசித்து, அவரை பின்பற்றி, அவரையே நம்புகிற நமக்கு தேவன் என்னென்ன வாசல்களை அவர் நமக்கு திறந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்றால், பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 19, 20 இந்த வசனங்களில் பார்க்கிறோம், நீதி உள்ள வாசல்களை திறவுங்கள். அதனால்தான் நீதிமானுக்கு நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் என்று பார்க்கிறோம். இந்த வாசல், பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய வாசல். அது நீதியாய் நடக்கிறவர்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதியாய் நடக்கிறவர்கள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தின் பிரகாரம், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிக்கிறவர்கள், பிரியமானவர்களே, நீதியை பின்பற்றுகிறவர்கள் இந்த வாசலுக்குள், கர்த்தரின் வாசலுக்குள் அல்லது நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 2வது, பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்குள்ள ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக அநாதி கதவுகள் திறக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அநாதி கதவுகள் யார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் நீதி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் சத்தியத்தை உடையவர்கள்தான் இந்த அநாதி கதவுகளாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், நாம் எப்படி அநாதி கதவுகளாய் இருக்க முடியும்? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னமே அவருக்கு நாம் என்று இருந்து அவருடைய சிந்தையிலே, சித்தத்திலே காணப்படுகிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வாசல்களை திறக்க ஆண்டவர், பிரியமானவர்களே, அவர் வாஞ்சிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பதற்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த நீதிமான்களுக்கு, இந்த சத்தியத்தை, விசுவாசத்தை, பிரியமானவர்களே, நீதியை கை கொண்டு நடக்கிற இந்த நீதி உள்ள ஜாதிக்கு 2வதாக திறக்கப்படுகிற ஒரு வாசல், இடுக்கமான வாசல். இது ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லி நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த வாசல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு திறக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கிறோம், நானே வாசல்.
பிரியமானவர்களே, இங்கே நானே என்பது ஐ ஆம் தட் ஐ ஆம், யாவே இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிரியமானவர்களே, அவர் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். கிறிஸ்து இயேசுவாய இந்த வாசல் வழியாய் இம்மையிலே நாம் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த வாசலாய கிறிஸ்து நமக்கு மகிமையாய் விளங்குகிறார். அடுத்தபடியாக 4வது வாசல் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரைக்குள்ள வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இங்கே ஒரு வாசல் காணப்படுகிறது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நீதிமான்கள், இந்த சத்தியவான்கள், இந்த விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை என்று சொல்லி அங்கே 2வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கிருபையிலே பிரவேசிக்கும், இது கிருபையின் வாசல். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் தேவனுடைய மகிமை. பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரத்திலே ரோமரில் பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த தேவ மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து பிரியமானவர்களே பார்க்கிறோம், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரைக்குள்ள வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான ஒரு வாசலை, ஒரு வழியை நமக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய மாம்சம் பிக்கப்படுகிறது நிமித்தமாய் அதன் வழியாய் நாம் பிரவேசிக்கும் போது பிரியமானவர்களே நமக்கு தைரியம் உண்டாகிறது. நாம் பிரியமானவர்களே அங்கே 22வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அந்த புதிதும் ஜீவனும் வாசல் வழியாய் தேவ சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். 2 பேதுரு பிரியமானவர்களே 1:11 நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுவோம். பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுக்கப்படும். அது நித்திய ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம், அது ஜீவனுக்கு போகிற ராஜ்யம், தேவ மகிமைக்கு நேராய் செல்லக்கூடிய பிரியமானவர்களே அது இடமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான இந்த மகிமையின் வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கு நித்தமும் நாம் இயேசு கிறிஸ்துவை, அந்த சத்தியத்தை, அந்த நீதியை, அந்த விசுவாசத்தை நாம் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்கிற நீதி உள்ள ஜாதியாய் விளங்குவோம். கர்த்தர் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். நம்முடைய நாமம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து நாம் ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அது பிரியமானவர்களே நித்திய நகரத்துக்கு, நரகத்துக்கு அல்ல, நகரத்துக்கு பிரவேசிப்பதற்கு என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். நமக்கு ஒரு நித்திய நகரம் உண்டு, அங்கு ஆட்டுக்குட்டியானதாமே வெளிச்சமாய் இருக்கிறார் என்றெல்லாம் இந்த 22ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட கிருபையிலே பிரவேசிக்க நித்தமும் நம்மை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை, சத்தியத்தை, ஆண்டவரே நீதியை காத்துக்கொண்டு இப்படிப்பட்ட மகிமையிலே பிரவேசிக்க இவர்கள் நிமித்தமும் ஆசீர்வதிக்கும்படியாய் யோவான் 14:6 பிரகாரம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் ஆளை அல்லாமல் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிதாவினிடத்திலே பிரவேசிக்க எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்துள்ளபடி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.